இல்லை, நான் உயிரோடு இருக்கணும், அப்போ தான் கடன் அடைக்க முடியும். கடனால் சாகிறது, எக்ஸாமால் சாகிறது, லவ்வால் சாகிறது, எதனால சாவுறது, செத்து போய் அடுத்தவனை சாவடிக்கிறது. என்ன ஒரு கொடுமையான விஷயம் பாருங்கள். நம்ம பிடிச்சவங்களை விட்டுட்டு போகிறது உங்களுக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய தண்டனை. அதை புரிஞ்சுக்கிங்க. சூசைட் மென்டாலிட்டி எதுக்குமே ஒரு தீர்வாகாது. நீங்கள் 10 பேருக்கு நம்பிக்கை கொடுங்க, சரியா? ஒரு அல்டிமேட் ரிசல்ட்டை நோக்கி என்னோட பயணம் ஆரம்பிச்சது. என்னோட குரு சொன்ன மாதிரி தான். இப்போ நீ ஒரு 5 விஷயத்தை எழுது. உன்னுடைய ப்ளஸ்ஸான ஹேபிட்டையும் ஒரு மைனஸான ஹேபிட்டையும். ஒரு நாளை நீ ஆரம்பிக்கிற அப்படின்னா 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்குற, மறுநாள் எப்படி இருக்கும்? சரி, பர்ஃபெக்டான ஒர்க் அவுட் பண்ணுறோமா, ப்ராப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறோமா, செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செய்கிறோமா? இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது நண்பர்களே. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். எது சரியாக செய்கிறேன், எது சரியாக